கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபத்திலே தரித்திருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ நாம் செய்கிற எல்லா காரியத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஆபத்தான நேரங்களிலே கர்த்தர் மாத்திரமே நமக்கு துணையாக இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை ஆபத்தான நேரத்திலே கைவிட்டு விட்டு போவார்கள், ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆபத்தான நேரத்திலே அவர் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு பாதுகாப்பு. நாம் அவரை நம்பி இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களுக்கு தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீது வாஞ்சியோடு இருப்போம். அவரே நம்மை விடுதலை ஆக்குகிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி நம்மை தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மனிதர்களை நம்பாதபடிக்கு கர்த்தரையே நம்புவோம். உன்னதமானவரின் மறைவில் நாம் தங்கி இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் மாத்திரமே. அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம், அவர் நம்மை பாதுகாப்பார். ஆபத்தான காரியத்துக்கு விலக்கி நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துவார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தரித்திருப்போம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நமக்கு பதில் அளிப்பார். நாம் என்னென்ன காரியங்களிலே இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை எல்லாம் நம்முடைய தேவனுக்கு தெரியும். அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் மீது வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினேரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பத்திரமாய் வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க, நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகப்படுத்துவீராக. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விளக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இப்படியே சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.